முருகப்பெருமானுடைய தைப்பூச திருவிழாவிற்கு வருகை தரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் சண்முக நதியிலே சென்று அங்கு அந்த நீரை தெளித்துக் கொண்டு அல்லது குளித்துவிட்டு இறைவனை வழிபடுவது என்பதுதான் நம்முடைய மரபு, அதுதான் இந்த கோயிலுடைய பழக்கம். ஆனால் இன்று சண்முக நதிக்கு சென்று அந்த தீர்த்தத்தை எடுக்கலாம் என்று பார்த்தால் அது முழுக்க முழுக்க சுகாதாரத்திற்கு சீர்கேடான ஒரு சூழ்நிலையில் இருப்பது மட்டுமல்ல, அந்த நீரை கூட புனித நீர் என்று பக்தர்கள் தெளிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது. இன்னைக்கு யார் வேணும்னாலும் சண்முக நதி பக்கமா போனோம்னா தைப்பூசத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த சண்முக நதியில் இறங்க முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த திராவிட மாடல் அரசு ஹிந்து பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையிலே இது பற்றி கேட்டால் ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் வாய்கிழிய பேசுகிறார். திராவிட மாடல் அரசுல நாங்க ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இரண்டு விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். நாங்க இந்த நேரத்தில் முருகனை கும்பிட போயிட்டு இருக்கிறோம். அதாவது இன்று தமிழர்களுடைய அடையாளம் என்பது முருகர், தமிழர்களுடைய அடையாளம் என்பது விபூதி, தமிழர்களுடைய அடையாளம் என்பது கோயில்கள். ஆனால் இவற்றையெல்லாம் பிரித்து திராவிட மாடல் என்று சொல்லி நம்முடைய ஆன்மாவையே பிரித்தெடுத்து விட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஊழல் மிகுந்த, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத, ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களை துயரத்தில் ஆழ்த்துகின்ற இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருவதன் வாயிலாக மத்தியிலே பிரதமர் மோடி அவர்களுடைய சிறந்த திட்டங்கள் எல்லாம் தமிழகத்திலேயும் நல்ல முறையிலே அமல்படுத்தப்பட்டு தமிழகம் மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு பழனி முருகன் அருள் புரிய வேண்டும் என அந்த பிரார்த்தனையோடு இங்கு வந்திருக்கிறோம். பழனியில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்குமா? 234 தொகுதியிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது. எல்லா தொகுதிகளிலேயும் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். பாஜகவுக்கு பழனியில வந்து சீட்டு நீங்க குறிப்பிட்ட சொல்லிட்டேன். 234 எங்களோட தொகுதி தான். பழனியை மாவட்டமா அறிவிக்க சொல்லி அறிவிக்கிறதாக திமுக சொல்லியிருந்தாங்க. அந்த சகோதரர் நாங்க பாருங்க, நாங்க மாலை போட்டுட்டு சாமியை கும்பிடுறதுக்கு நல்ல விதமா நாங்க இன்னைக்கு எல்லாம் பிரார்த்தனை போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? பாஜகவுக்கு நிச்சயமா இந்த 2026 தேர்தல் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு உள்ள போறோம். பழனிக்கு வருமா, திண்டுக்கலுக்கு வருமா, மதுரைக்கு வருமா, திருப்பரங்குன்றத்துக்கு வருமா அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் முக்கியமா பிஜேபிக்கு சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கலாம் மேடம். முன்னாடியே சொல்றேன், எந்த தொகுதி யார் வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் கட்சியோட தலைமை முடிவு பண்ணும். பழனி மாவட்டமா அறிவிக்க சொல்லி உத்தரவாதம் கொடுத்து அவங்க கொடுக்க சொல்லலை இது வரைக்கும். அது சார்பா வர 10ஆம் தேதி பிஜேபி சார்பில் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. அதுல நீங்க வந்து கலந்துக்க வாய்ப்பு 10ஆம் தேதி எனக்கு வேற எந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குன்னு தெரியலீங்க. கட்சி சொல்லுச்சுன்னா நான் வருவேன்.